யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 26வது வசனம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். என்னை ஆண்டவர் பின்பற்றி வரணும். ஊழியம் செய்தோட நின்றக்கூடாது. ஆண்டவர் எந்த வழியில போனாரு எப்படி தெரியும்? 4 சுவிசேஷம் வாசித்தீங்கன்னா கர்த்தர் எப்படி நடந்தாரு, என்னெல்லாம் செஞ்சாருன்னு நமக்கு தெரியும். ஒருவன் என் ஊழியம் செய்வானால் அவன் என்ன செய்யணும்? என்ன பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேன், நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். அங்கே என் ஊழியக்காரன் இருப்பார். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தார் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். அவர் பிதாவானவர் கனம் பண்ணுவார். முதல்ல பின்பற்றவங்களுக்கு என்ன செய்ய, ஆண்டவர் எங்க இருக்காரோ அங்க இருப்போம். அது மாத்திரம் பிதாவா நம்ம கனம் பண்ணுவது. உலகத்துல யாரு நம்மளை கனம் பண்ணாலும் சரி, நம்மளை அற்பமா நினைச்சாலும் சரி, நமக்கு கவலையே கிடையாது. பிதாவானவர் ஒரு ஆள் கனம் பண்ணுவார். நம்ம எப்படி விழிஞ்சோம்? உண்மையும் உத்தமா பயத்தோடு நடுக்கத்தோடு கண்ணும் கருத்துமா ஒழுங்கும் கிருமாம் புழிஞ்ச வேண்டும். அப்படி புழிஞ்சது தான் கர்த்தருடைய கண்கள் தேடிக்கொண்டிருக்கிறது.